இந்த மூடிக்கு வந்த நிலைமை பாருங்கள். ஸோ குக்கரில் வந்து கிழங்கு வேக வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேக வச்சாங்க. ஆனால் அதை திருப்ப தெரியாமல் திருப்பி திறக்க முடியாமல் அந்த குக்கரோட மூடியில் இருக்கிற கைப்பிடியை உடச்சாச்சு. ஸோ இதை மாற்றி ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரைஸ் வச்சிடணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து சோக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைக்கு கொடுத்து தான் போய் சரி பண்ணிட்டு வரணும். நார்மலாகவே வடித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் வந்து வடித்து சாப்பிட்டா எனக்கு என்னமோ சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, விதையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் குக்கரில் வச்சா நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலவே நான் குக்கரில் தான் ரைஸ் வைப்பேன். ஸோ நான் ரைஸ் வைக்கும்போது உப்பு இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன், வெறும் தண்ணி ரைஸ் மட்டும்தான். ஸோ அது ஒரு சைடு இருக்கும்போது இன்றைக்கி சூப்பரான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான். தேங்காய் சட்னியும் கூடவே வந்து பச்சை ரசம். தேங்காய் சட்னிலேயே அந்த மிச்சம் அந்த தண்ணி ஊற்றி வைப்பாங்க இல்லையா, அதுதான். தேங்காய் தோன்றக்குள்ளேயே அந்த அரைவாசி தேங்காய் நம்ம வாய்க்குள்ளே தான் இருக்கும். இது கூடவே பொட்டுக்கடலை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நானும் அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தேன். நம்ம கோயிலுக்கெல்லாம் போகும்போது பொங்கல் வச்சோம்னா நம்ம தேங்காய் சட்னி அங்கே இருக்கிற அம்மிக்கல்ல அரைச்சி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் இது ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அரைமுடி தேங்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். அரைமுடி தேங்காய் வந்து ஒரு தேங்காவே கட் பண்ணிவிட்டேன். அந்த ஒரு தேங்காயில் வந்து அரைமுடி என் வாய்க்குள்ளேயே போயிடுச்சு பொட்டுக்கலையோட. ஸோ அரைமுடி தேங்காய்க்கு வந்து தேவையான அளவு பொட்டுக்கலை, நம்ம தேங்காய் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுலேருந்து சரி பங்கு வந்து பொட்டுக்கலை எடுத்துகிட்டு கூடவே வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம், இல்லைன்னா வந்து பல்லேரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. புளி வச்சுக்கணும். புளி வச்சுட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். அதிகமாக தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அம்மிக்கல் ஆட்டினா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கேரளாவில் வந்து சமந்தின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் தேங்காய் சட்னின்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பச்சை ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். புளி ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன், நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி. இதுக்கு வந்து நம்ம வந்து தட்டி போடுறதுக்கு வந்து சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் மட்டும்தான். ஸோ இது நல்லா பிசைஞ்சு நல்லா புளிஞ்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட வேண்டியதில்லை, மிளகும் போட வேண்டியதில்லை, அவ்வளோதான். நம்ம சூப்பரான பச்சை ரசம் ரெடி ஆயிரும். இது நார்மல் பச்சை ரசத்துக்கு. இப்போ வந்து நம்ம தேங்காய் சட்னி ஆட்டின தண்ணி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நிறையா பேத்துக்கு இந்த பச்சை ரசம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சுட சுட சாப்பாட்டுக்கு வந்து தேங்காய் சட்னியும் கூடவே வந்து பச்சை ரசமும் ரொம்ப கம்ஃபர்ட்டான ஃபுட்டு. எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பண்ணுங்கள். இங்கே நம்ம ஹீரோ கிட்ட சாப்பிட்றியான்னு கேட்டால் மட்டன் பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு. மட்டன் பிரியாணி பாருங்கள். சரி வா, மட்டன் பிரியாணி சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.